வச்சிருக்கேன் வாரியா. இதே என்ன மேலகாரக இதே மருதங்குடி மேலகாரக வந்தாங்கன்னா ஆட்டம் ஜொலிச்சிருவாங்க. அடி இன்னைக்கு தேதி இல்லை மருதங்குடி மேலகாரர்களுக்கு. இருந்தாலும் நீங்க அடிங்க. அடி நண்டு குழம்பு வச்சு எனக்கு தரியா, இல்ல நாத்தாங்கல குழம்பு விட்டு போறியா. உங்களுக்கு தேதி இல்ல, நம்ம திருவிழா மாத்தி வைக்கலாம் நினைச்சான். மருதங்குடி மேல தானே மருதங்குடி மேளத்தை கூப்பிட்டாங்க. இருந்தாலும் தேதி இல்லாத வாசி காரியாவட்டி அலையத்தனை கூப்பிட்டு வாச்சாங்க. பிசினி முருகனும் வந்துகிட்டு இருக்காரு. அடுத்த முதலமைச்சரா நாங்க நாடகம் முறதா அடுத்த முதலமைச்சருக்கு போயிட்டு சரி விடு. அதான் சொல்றாங்கல்ல இன்னைக்கு அவங்க அலையத்தனை வாய்ச்சாங்க. ஏன்னா எத்தனை கலை இருந்தாலும் நாட்டுப்புற கலையில இந்த தமிழனுடைய பாரம்பரிய வாத்தியமே இந்த மேளம்தான். அதுலயும் மேளத்துல மேலகாரங்க கஷ்டப்படுற மாதிரி நம்ம உண்மையிலேயே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணியை போட்டு கிராமத்துல இளைஞர்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த காரியாவட்டி நாகராஜன் நாயன் நல்லா வாசிப்பாருனே. அப்போ திருவிழாவில் குதிரை எடுத்து வரும்போது அப்படி தண்ணியை போட்டு ஆடி இந்த பிபி இருக்குவார் மேடையில் நல்லதை சொல்லுங்க. நாதசுரத்தை முன்னாடி இப்படி அடித்தோடனே உதடை வெட்டி பிடிச்சிப்பா வெட்டி போகிறோம். அதில் மேடையில் சொல்லுவாங்க, இந்த யூடியூப்பில் இதில் போடுவாங்க, நல்லதை சொல்லுங்க பப்புன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நல்லதை சொல்லுவோம். இந்த மேலகாரங்களை இடைஞ்சல் படுத்தாமல் ஆட சொல்லு. முதல்ல அவங்கள தண்ணி 45 ரூபாய்க்கு தரக போட்டு மேலகாரங்களே இப்படி ஆடி அப்படி ஆடிட்டு அவங்கள எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் அடிக்கிறேன், நீ ஆடுற. மணிக்கட்டோட உடச்சு போறேன், எவனை வாசிக்காத. ஏன் அப்ப பயிற்சி எடுத்துருப்பேன் போல. பயிற்சி எடுத்துருக்காப்ல பக்கத்து எல்லா ஊர்லயும் ஏமாத்தி விட்டு உங்க பக்கத்து ஊர்னால எது வந்து பார்த்தியானே. தேதி முன்னா கூடயே கொடுத்துட்டாங்கப்பா. எங்க மறுபடியும் ஜூம்பு என்னது என்னது அது என்ன பண்ணு. அடுத்து கரகாட்டம் யாரு கரகாட்டம் தெரியுமா? மீனா காயத்ரி கரகாட்டம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. காயத்ரி காயத்ரின்ற கயிறு திரிக்க வராவ மணப்பாறை ரஞ்சிதா. ஏய் இவங்க மேடம் வந்திருக்காங்க. எங்க நல்லா ஊதுவீங்களா? ஐயோ குழல அப்படி ஊதுவனே. எங்க வச்சு ஊத வரீங்க? இவன் நாயனை வாசிக்க வரல, இவன் தானே தொக்கு எடுக்க வந்திருக்கான். தொக்கு எடுக்க வந்து வரான். ஏய் வாலிங்க வாயிடா டேய். நீங்க பாடுறீங்க, நான் ஊதுறேன். நீங்க நல்லா ஊதுனீங்கன்னா வச்சுக்கவே. அண்ணே எங்க ரெண்டு பேத்தையும் பாக்கும்போது எப்படி பொறுத்த இருக்கு. ஆஹா எல்லாம் மோகனம்பாள் சிவாஜி கணேசன் 10 மணி மாதிரி இருக்கீங்க அண்ணே. நீங்க சிவாஜி கணேசன் மாதிரியும் அவங்க 10 மணி அம்மா மாதிரியும் அவ்வளவு அழகா. அதுக்கு அது இல்லாம நீ வந்தா கூட ஊதுன மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேல நகைச்சுவை உலகத்துல இல்லடா போடா. எங்க 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 ஒரு தடவை ஊதுங்க. நலந்தானா அதன வச்சு ஊதுறியா? ஏலே நீர்மலடி அடிச்சன கொண்டே வரட்டாங்க. ஏய் இதெல்லாம் ஐஸ் வைக்கிற வண்டி மாதிரி இருக்குது. உடலும் உள்ளமும் நல்ல ஏலே ஏன் அங்க சுடுகாட்ல போய் வாதி. ஏய் இப்பதானே சொன்னே மேலகாரங்கள கை நீட்ட கூடாது. அப்ப நீயே அடிச்சடே. அந்த பையன் இருக்கட்ட கேமராமேன் வேல்ராஜ் இங்க இருக்காரு, அங்க போற. கத்துக்கறதாலும் வர மாட்டே அப்புறம். அப்புறம் நீங்க முட்டு அடிக்க முடியாது, நீங்க ஆட முடியாது. பாடு. உடலும் உள்ளமும் நல்லந்தானா. ஏலே குண்டாதி பாடு என்னடா பண்ற? நீ வாசிடே, நீ வாசிடே. நல்லந்தானா. ஏங்க ஏங்க அவர் அடிக்கிறீங்க? வாயில வாசிக்காதலே. டேய் இரு, அவன் வாசிக்க சொல்லு. ஏங்க ஏங்க ஓட்டை அடைச்சிட்டு வாசிக்கணும்யா? ஓ ஓட்டைய காமிட்டா. அதுல ஒரு ஓட்டையா? ஐயா இது புடிங்கிட்டயா? ஐயய்ய நான் வெல்டிங் வச்சிட்டு வர காரியத்துல. ஏலே தெரிஞ்சா செய்யடா. அங்க ஏற்கனவே உனக்கு இரச அடிக்க மாடா. நீ ஊதங்களை ஊதுற. வாயில வச்சா எடுக்காம ஊதணும். அது பேரு வாயில தெரிச்சிருச்சு. வாயில வச்சா எடுக்காம ஊதணும். இதயா இத ஊதுறதுல ரொம்ப பிரமாதமா ஊதுவேன். நல்லா ஊதுறீங்க போங்க. ஊதுறேன் நான் வரேன். ஏய் பா வாசிப்பா. பெட்டில போய் ஊது.
எல்லாத்தையும் பிசிட்டு முருகன்ட்ட கொடுத்து வரையா பிடிக்கிட்டு அடிக்கவா? ஏன்னா எல்லாத்தையும் பிடிக்கிட்டு சோஞ்சுக்கிட்டே தெரியாதடா. வாசிடா. நான் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அலைய இல்லாம போயிருக்கா. ஏமாத்தாம வாசிங்க. இத்தனை வச்சிருக்கா உன்னை வாயில வையா. நான் வாயில வைக்கணும்னு தான் பாக்குறேன். இந்த விஷயத்த செங்கோல இதுல சொருகி வாயில வை. எதுக்கு சும்மா வச்சுட்டே இருக்கிற? சொருகி நான் ஈஸியா வச்சிருக்கேனே. எதுல வச்சிருக்கிற? அதான் எல்லா இந்த வாசிக்கிற இது வச்சிருக்காள். இது எதுக்குண்ணே? ஓ ஏய் எதுவுமே தெரியாது. இது எப்படி 2 ஊத்து? ஓ ஓட்டையில அடப்பு எடுக்கிறீங்களோ? அதான் இந்த குவால சரி ரொம்ப காஞ்சு போயிருக்கு. நினைச்சுக்கிறேன். எங்க நினைக்க வர நீனு? இந்த வாட்டு படுக்கையில எனக்கு வைக்க ஆகுதடா. பொசகட்டமயம் உனக்கு பொண்டாட்டி கேக்குதடா. ஓடுறா நெத்திக்கில போட்டு வச்சு நெத்திக்கில போட்டு வச்சு மத்தியான வெயிலுக்குள்ள ஒட்ட வழியிலே மத்தியான வெயிலுக்குள்ள ஒட்ட வழியிலே நான் ஒத்தையில ஓடி வரேன் ஒட்ட வழியிலே ஒத்தையில ஓடி வரேன் ஒட்ட வழியிலே வாடி. நீ நாதஸ்வர ஊதம் தானே வேற எதுக்கு வந்தியா நீ? எல்லாம் ஊதணுமா? நாதஸ்வரம். ஆமா நீ ஊதி தகத்தி எடுத்து போ அங்கிட்டு. எந்த ஊர்ல தவுளி இப்படி வாசிச்சிருக்காங்க? இன்னைக்கு உரிமையா பத்தியா எங்க வந்து கீறு ஓடுறேன் பாரு. தலைவா சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தது காரணமே இவங்க தான். தலைவா தலைவர டோனியை தோக்க விட்டி. தூத்துக்குடி கொத்தனாரு மதுரையை தாண்ட மாட்டேன். ஓமுண்ட ரோடு தெரியாம நான் எதுக்கு மதுரை வரேன்? பக்கத்துல பாம்பு. என்னதான் விடுங்க. என்னங்க சொல்ல வரீங்க? அண்ணே சட்டி விரலதுண்ணே. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏய் இன்னைக்கு வந்து அவனை கட்டி பிடிக்கும் போது புடிகடிலாம் சொல்லாத. ஏன்னா இன்னைக்கு அவன் நாடகம் அவன் தான் எனக்கு சம்பளம் தருங்க. அதனால எனக்கு நீங்க சித்திமாக வேணும். நெஞ்சத்தோட மச்சான் மச்சான் தங்கச்சியா சாப்பிட மச்சான். தங்கச்சின்ற இந்த வந்துட்டானே ஏசி ஒத்துக்கிறாரு. ஏசி ஒத்துக்கிறாரு. தகப்பாட்டி பொறையில துறவுறா. டேய் என் அன்பு தம்பிகள் எங்கு சென்றாலும் இப்போ கூட அன்பாலயத்துக்கு விறகு கட்டவுடனே உடனே ஒரு லோடு விறகு கொடுத்து அந்த வெட்டுக்கூலி மட்டும் கொடுங்கன்னு சொன்ன பாம்பாட்டி என் தம்பி மாரிமுத்து பூமி அவங்க அப்பா உண்மையிலே மறக்க மாட்டேன். பாம்பாட்டி முருகன் அண்ணன் எல்லா கற்றுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ ஆமாம் ஆமாம் அது வேறு என்ன ஐயா பழனி குமார் மந்திரி ஓடை சரஸ்வதி எர்த்து மூவர்ஸ் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001. இதே யாருப்பு ரொம்ப நன்றி. குமார் மந்திரி ஓடை பழனி நன்றி நன்றி. இது இருப்பா இருப்பாட்டே ஓட்ட எடுக்கிறதுக்கு எதுக்கு உதட்டோட உதற வர்ற என்ன இருறா தம்பி. அண்ணனை கடிச்சு வச்சுட்டு கூட போடா இருறா. சத்திர புளியங்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா மகன் மு பால்ராஜ் அவர்களின் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்கொடை 201. ரொம்ப ஒழிக்குதா? மெதுவா செய்வா. அண்ணனுக்கு 108க்கு போனறாய். அண்ணன் பிழைக்கிறது கடைசிப்பா. என்ன கொல்ல வந்துட்டியாடா ஏன்டா நட்டுவாக்களி. அதே காளி பையன் மடுவை பிடிக்கிறேன் பாரு. காரியாவட்டி படிச்சு சொல்லு. காரியாவட்டி தான்டா இருக்கு. காரியாவட்டிதே முத்து பாண்டியன் காரியாவட்டி எதுல ஒன்றிய பொறுப்பு இருக்கியாப்பு? ஏய் நீ முதல்ல பதவி ராஜினாமா பண்றா. எதுல ஒன்றிய பொறுப்புனா மிரல்றேன். என் தம்பி எங்கு சென்றாலும் கீழே பிள்ளை கொண்டு சேமையில் ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கு. இந்த மாலையை கலந்துட்டு போறியாப்பு? நன்றி முன்னாடி பார்த்து தம்பி ரொம்ப நன்றி. 500 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு வந்ததுக்கு ஆளுக்கு 250 ரூபாய் கொடுத்தா காலையில் சீட்டு காத்தாலும் கேட்டீங்க.
அந்த பாம்பாட்டி பூமி வந்தாப்புலையே பாம்பாட்டி பூமி எனக்கு ஒரு சால்வோ உனக்கு ஒரு சால்வோ ஓட்டாப்புல இந்த மாறி மூத்து 500 ரூபா ஒருத்தர் உனக்கு மட்டும் 500 ரூபா ஒருத்தர் போனாப்புல இன்னைக்கு காலையில் முக்கு ரோட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன். அண்ணே உனக்கு அப்பயே 1000 ரூபா கொடுத்துட்டானே ஜிபேல. தெரியும் தம்பி நம்ம ஓட்ட கொடுத்தா அண்ணா ஏன்டா அதுந்தா போறது வரைக்கும் இந்த ஊருக்கார வர்றாங்க இந்த முத்துப்பாண்டி கீழே பிடிக்கிண்டு ஏன் ஊருக்காரன் நீயே சத்தியமா சொல்றிய என்ன ஊருக்காரங்க அழுத்தி சொல்லு. தர்மாபுரம் தர்மாபுரம் கட்டாளங்குளம் எல்லாம் சேர்த்துக்க அதில் பண்ணான்னு போக முடியாது என்னையில் எதுனாவு பப்புனாக நடிக்கும் எங்களது அன்பு மாமா மருதமணி அவர்களுக்கு தர்மாபுரம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பப்புனாக நடிக்கும் மருதமணி அவர்களுக்கு எனது சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. போடுங்க அப்படியே அப்படி அப்படி அப்படியே வச்சு ஒரு 1000 ரூபாயா கொடுத்தாலும் ஏதாவது அப்படியே வித்துக்கிறேன். மருதங்காரன் கொடுத்து வச்சது அவ்வளோதான். இந்த என்ன பாடி சிரிக்குதாடா தங்கம். நன்றி சொல்லுனே. நன்றியெல்லாம் சொல்ல முடியாது. ஏய் பூரா சொந்தக்காரங்க பக்கத்தூர் சொந்தக்காரங்க என்ன 60 ரூபாய் அதே கால் வலிக்குதா பால் வலிக்குதா என்னடா சொல்லுவாங்க பாலமுறை என்ன ஆச்சாரு எங்கள் அண்ணன் அது லூஸு லூஸெல்லாம் நான் பேச முடியாது. நன்றி சொல்கிறா ஏ போடா கிளியிற துண்டத்தை போட்டிருக்காங்க என்னத்த நன்றி சொல்ல. நான் கூட என்னைக்கோ எவ்வளோ நாள் ஆனால் உண்மையிலேயே இந்த தர்மாபுரம் மேடைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டியுங்க தந்தையார் எவ்வளவோ அதே லைனில் விழுந்துடாதடா நானும் நின்று ஒரு அங்கங்கடா போற இன்னர் வைடா இன்னும் காசு வாங்கல இன்னர் இல்லையா இன்னும் இன்னர் வைக்க வேணா அவுட்ரு வைக்க வேணாம் அங்கே காசு பாதி அமௌண்ட் முடிஞ்சிச்சு. நீ எது வச்சு நீ மைச்சோட்டை அங்கிட்டு இருந்து கழட்டிக்கிட்டு கூட வா தேவையில்லை. கிழக்க இருந்து வரவா வடக்க கிழக்க இருந்து கழட்டிக்கிட்டே வாப்பா போப்பா சரவணா போப்பா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய இந்த தர்மாபுரம் கட்டாளங்குளம் கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களை இங்கே கொண்டு வருவதற்கு அழைத்து வருவதுக்கு முண்டை கொண்டு வர்றதுக்கு கொண்டா விட்டாங்க. கொண்டு வாடான்ற பொறுமசாமி எடுத்துட்டேன் அந்த பையன் இருக்கணும். இந்த மயிர்மயம் பிடிச்சாலும் நெஞ்சு கொஞ்சம் சேர்த்து சேர்த்து பிடிக்கணும். அங்கதான மூக்க நான் பிடிப்பேன்னு விவரமா சிறச்சிட்டு வந்துடுறியா நீ? இது வெறும் முடி அங்கே பிடிச்சோன்னு விட்டுருவேன். என்னம்மா சொன்னேன் அதுங்கள மாறன்ட்டு 4 பேரை பிடிச்சிருவோம். 4 பேருண்டா காண தலைவா அதெல்லாம் எங்கிறத தலைவா போர் போகும்போது தடுக்கலாம் பார்த்தேன் போயிடுச்சு. அந்த வார்த்தை சொல்லாத இங்க பூரா மாமி மச்சின்னு அவங்களோட வரிசையில் நின்றுவாங்க. நான் அப்புறம் அண்ணன் உதக்க முடியாது. ஐயோ அம்மா நினைச்சு பார்க்க முடியலடா பூராமே மாமி மச்சினு எப்ப இது தூக்குவாங்க? அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னு. என்னடா இது ஆம்பளை மலையா பொம்பளை மலையான்னு? அதான் தம்பி அந்த பையன் விவரமாத்த வாங்கிட்டு வந்திருக்கு. பொம்பளையா இருந்தா பொம்பளை மலை வாங்கிட்டு வந்திருக்கு. எங்களுக்கு ஆம்பளை வாசி ஆம்பளை மலை ஆம்பளை மலைடா. இது என்ன செல்லடா அது? ஆம்பளை மலை எப்படின்றியா? எப்படின்னு ஆம்பளை என்ன கொடுமை சரவணா? ஆம்பளை மலை அந்த குஞ்சு தொங்குதுல குஞ்சம். நன்றி சொல்றா ஏழப்பழ. இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அப்ப நான் ஒண்ணுக்கு வர வாங்க. நீ ஒண்ணுக்கு இருந்தா நீ வெளியே இருந்து கூட வரலாம். பக்கத்துல இல்லை எனக்கு பயமா இருக்கும். பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் தர்மாபுரம் கட்டாளங்குளம் கிராமத்தர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை இங்கே அழைத்து வந்த உண்மையிலே ஆண்டி ரொம்ப போராடினாப்புல. மாமா எப்படியாவது எழுதி வைங்க மாமா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இவ்வளவு எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக நன்றி வணக்கம். எனக்கு பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார் ஆண்டி குடும்பத்தார்களுக்கும் அவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. என்ன சொன்னீங்க? பாலமுறை ஆண்டி அப்பா எங்கள் சித்தப்பா என்ன வேறு பூஞ்சா குழந்தை சேர்ந்த எனது சித்தப்பன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அனுப்பல் வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் நன்றி வணக்கம். குத்துராண்டி குத்து ரஞ்சிதா வா ரஞ்சிதா